ஹாய் விவர்ஸ். ஓங்கி ஒரு அறை கொடுத்த சுருதி, செய்வதறியாது முளைக்கும் சிந்தாமணி ஆட்களாம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். சிறுகடைக்க சீரியல் தான் இன்று எபிசோடானது. சிந்தாமணி வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரியாக போய் பணத்தை எடுப்பதற்கு பிளான் போடுகிறார் முத்து. இது பற்றி தான் சுருதி, ரவி, செந்தில் ஆகியோரிடம் பேசுகின்றனராம். அவனுடைய பிளானை கேட்ட ரவி, செந்தில் இருவருமே பயப்படுகின்றனராம். ஆனால் சுருதி இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாராம். இது ரொம்ப இன்ஸ்டாகிராமில் இருக்கு, நான் நிறைய டப்பிங்கும் பேசி இருக்கேன், அதனால் நல்ல நடிப்பேன் எனவும் சொல்கிறாராம். ஆனால் ரவியும் செந்திலும் இருவரும் தயங்குகின்றனராம். போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் போயிட்டால் பிரச்சனை ஆயிரும் என்கிறார்களாம். அதற்கு முத்து அந்த பணம் மீனா கிட்ட இருந்து திருடியது, அதனால்தான் அவங்களால போலீஸ் ஸ்டேஷனில் போக முடியாது எனவும் சொல்கிறாராம். இதனை அடுத்துதான் யார் யார் என்ன கெட்ட போடலாம் என பேசுகின்றனராம். சுருதி, நான் ஆஃபீஸர் ரோல் பண்ணுறேன், எனக்கு அது கரெக்டாக இருக்குமும் என சொல்கிறாராம். இதனைத் தொடர்ந்து தான் சுருதி ஆஃபீஸர் ரோலிலும் ரவிக்கு அவளுக்கு உதவியாளராகவும் நடிக்க பிளான் போடுகின்றனாம். மீனா அந்த வீட்டுக்கு ஏற்கனவே போய்விட்டு வந்ததால் அவளை பற்றி எல்லோருக்கும் தெரியும் என்பதால் அங்கு மீனா வர வேண்டாம் எனவும் முடிவு செய்கிறாராம். அதன் பின்னர் தான் சிந்தாமணி அங்கிருந்து கிளம்பிய பிறகு பார்வதி ஃபோன் போட்டு பேசுகிறாளாம். முத்து, அத்தை சிந்தாமணி கிளம்பிட்டாங்க, ஒரு 3 மணி நேரம் அவங்க வராமல் பார்த்துக்கோங்க என சொல்கிறாராம். இதனை அடுத்துதான் அவர்கள் உள்ளே நுழைந்த சுருதி இந்தியிலும் ரவி ஆங்கிலத்திலும் பேசுகிறாராம். அவரிடம் இருக்கும் ஃபோனை எல்லாம் வாங்குகின்றனராம். அதனைத் தொடர்ந்துதான் முத்து அந்த இடத்திலேயே போய் பார்க்கும்போதுதான் பணத்தை எடுத்து விடுகிறாராம். ரவி சுருதி செல்வத்தை அழைத்து பணம் கிடைத்து விட்டது என்பதை சொல்கிறாராம். இப்படிப்பட்ட நிலைதான் சிறுகதைக்க ஆசிரியரில் அடுத்த கதைக்களம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.